பிரிக்ஸ் ப்ளஸ் இந்த ஒரு வார்த்தையை கேட்டு ஒரு வீடியோவை நான் பதிவு பண்ணேன். சும்மா கமெண்ட்ஸ் அள்ளி தெளிச்சிருக்கீங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதை விட எல்லாருமே கேட்ட ஒரே ஒரு கேள்வி, எப்போ அந்த ஆப்பிரிக்க நாட்டு தலைவர்கள் பேசின வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணுவீங்க விக்கி அப்படிங்கிறது தான். வாத்தி ஜெய்சங்கர் அவர்கள் பேசினாலே இங்கே மாசா இருக்கும், தெரிக்க விடுவார். மேற்குலகமாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, என் நாட்டுக்கு என்ன வேணுமோ அதை தான்ப்பா நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இப்போ இந்தியாவை ஆட்சி செய்யும் போது அடுத்ததாக ஆப்பிரிக்காவில் இதே மாதிரியான மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். காப்பிரைட் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, அவங்களுடைய ஸ்பீச் இந்த வீடியோவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். ஸோ இதை பார்க்கக்கூடிய நபர்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு பார்த்துக்கோங்க. எப்போ வேணாலும் டிலீட் செய்யப்படலாம். அன்பு தமிழ் தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா விக்கி? காப்பிரைட் பிரச்சனை, ஏன்னா வீடியோலாம் நம்ம போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்முடைய காணொலிகளில் இப்படி மற்றவங்களுடைய வீடியோ இல்லை ஏதாவது தலைவர்கள் பேசின அதிகப்படியான வீடியோக்கள் போட மாட்டோம். ஏன்னா யூடியூபுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நான் ரிஸ்க் எடுப்பதற்கான காரணம், இதே ரிஸ்க்கை ஆப்பிரிக்க மக்களுக்காக, கருப்பினத்தவர்களுக்காக எத்தனையோ தலைவர்கள் எடுத்துட்டாங்க. ஆனால் அத்தனை தலைவர்களுடைய ஸ்பீச் வெளியில் வந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதை ஊடகங்கள் டெலிகாஸ்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அதுவும் மேற்குலக நாடுகள் சுத்தமாக ஆப்பிரிக்காவிலேருந்து வரக்கூடிய ஒரு செய்தியை கூட வெளியில் விட மாட்டாங்க. அப்படி அது வெளியில் வந்துருச்சுன்னா உண்மையாக மேற்குலகத்தில் இருக்கக்கூடிய மக்களே ஆப்பிரிக்க மக்களுக்கு ஆதரவாக மாறிடுவாங்க. ஸோ அந்த மக்களை நம்ம குறையே சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுக்கான காரணமே இதுதான். ஐரோப்பிய ஒன்றியத்தில் இல்லாட்டி ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மக்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இன்னொரு மக்கள் துன்பப்படுவதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நபர்கள் கிடையாது. ஆனால் அதை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்பிரிக்க நாட்டு மக்களுக்கும் மேற்குலக நாட்டு மக்களுக்கும் இடையே ஒரு பெரிய தூண் இருக்கணும். அந்த தூண் வழியாக யாரும் அங்கே இங்கேயும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கக்கூடிய நபர்கள். ஒவ்வொரு தடவை சீனா மற்றும் இந்தியா ஆப்பிரிக்க நாடுகளுக்குள்ள வருது அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படி இல்லைன்னா ஒரு ரயில்வே ட்ராக் உற்பத்தி ஆகும் இல்லாட்டி உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆப்பிரிக்க மக்கள் நம்புறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஏதாவது அமெரிக்காவினுடைய பொலிட்டீஷியன்ஸ் இல்லாட்டி ஐரோப்பிய ஒன்றியத்தை சார்ந்த பொலிட்டீஷியன்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னா உள்ள சிவில் வார் வரப்போகுது, இல்லை நமக்கு பாடம் எடுக்க வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பழமொழியாவே மாறிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஆப்பிரிக்காவை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் மேற்குலக நாடுகள். இந்தியா, ஆப்பிரிக்க யூனியன் மொத்தம் 55 நாடுகள்னு வச்சுக்கோங்களேன் தோராயமா. அதில் 42 நாடுகளில் இந்தியாவினுடைய உதவி போயிருக்கு. இந்தியாவினுடைய உதவிகள் மட்டும் கிடையாது, இந்தியாவினுடைய டிஃபென்ஸ், நாம் தயாரிக்கக்கூடிய வெப்பன்ஸ் இல்லாட்டி ஆப்பிரிக்காவிலிருந்து வரக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி இந்தியா 42 நாடுகள் கூட நம்ம இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அந்த நாட்டு மக்களுக்காக நாமும் சேர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறோம். இந்தியா மிகப்பெரிய அளவில் G20 மாநாடாக இருக்கட்டும் இல்லாட்டி நாம தலைமை வைக்கக்கூடிய எந்த பொறுப்பாக இருக்கட்டும், அத்தனை விஷயங்களையும் இந்தியா சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, ஆப்பிரிக்க நாட்டு மக்களையும் உள்ளே கொண்டு வர வேண்டும், ஆப்பிரிக்க நாட்டையும் உலக அரசியல் பேச வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். லைன் ஆஃப் கிரெடிட் வழியா ஆப்பிரிக்க நாடுகளுக்கு மட்டுமே இந்தியா கொடுத்திருக்கும் தொகை சுமார் 14 பில்லியன்ல இருந்து 25 பில்லியனுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு இந்தியா ஆப்பிரிக்க நாடுகளுடைய உறவை யாராலையுமே அசைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும்போது நமக்கு வந்த தைரியம் கண்டிப்பா ஆப்பிரிக்க நாட்டு மக்களுக்கும் வந்திருக்கும்ல. ஏன்னா நாம அடிமைப்பட்டு கிடந்ததை விட அவங்க கூடுதலா அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள், அவங்க கூடுதலா மக்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள், கூடுதலா அவங்க இனவெறியால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மக்களுடைய தலைவர்கள் பேசுற ஒவ்வொரு பேச்சும் இதோ உங்களுக்காக. சவுத் ஆப்பிரிக்கா, நம்ம நேத்தே சொன்னோம், சவுத் ஆப்பிரிக்கா புட்டின் அவர்களை வரவேற்பதற்கு சும்மா கெத்த ஐசிசிலேருந்து வெளியில வருது அப்படின்னு சொன்னோம்ல, அதுல சின்ன ஒரு யூட்டன். சவுத் ஆப்பிரிக்கா இப்போதைக்கு வெளியில வரல, ஆனா இதே மாதிரி ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா நாங்க வெளியில வந்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மலிமா அவர்கள் நேற்று பேசினான்னு சொல்ல ஒரு வீடியோ பார்த்தோம். அந்த வீடியோல அவர் சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் நல்லா கவனிங்க. புட்டின் அவர்கள் எப்படி வரணும், எங்க வரணும், அவரை எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிறது டீடைல்ஸ் எங்களுக்கு தெரியும். இங்க யாரும் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மலிமா அவர்கள். அது சொன்னதோடு மட்டும் கிடையாது, அடுத்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு. இங்க மேற்குலகம் எங்களை இன்னும் அடிமையாவே நினைச்சிட்டு இருக்காங்க, அது தப்பு கணக்கு ராசாக்களா, இதெல்லாம் மாறிடுச்சு, காலம் மாறிடுச்சு, நாங்க எல்லாருமே ஒன்றாக மேற்குலகத்தை எதிர்க்க தயாராகி விட்டோம் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ. இதோ உங்களுக்காக. ICC, Putin is welcomed here and no one is going to arrest Putin. If needs be, we'll go and fetch Putin from the airport to his meeting. He will finish all his meetings, we'll take him back to the airport. We're not going to be told by these hypocrites of the International Criminal Court who know the real violators of human rights, who know the murderers of this world. That former Premier, Prime Minister, Tony Blair, admitted that they made a horrible mistake
when it comes to Saddam Hussein. They've not been charged today. Bush is still there. They've not been charged till to date. And then Obama killed Gaddafi. And then nothing has happened. We're here today with Libya being destroyed and unable to recover because of America. We know very well that where NATO gets involved, those are terrorists. அதில் அவர் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை இருக்கு, பீஸ் பீஸ் பீஸ். அமெரிக்காவிலேருந்து யாராவது ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமைதியை நிலைநாட்ட வந்திருக்கோமடா. உங்கள் நாட்டில் அமைதி இல்லைடா. இது அந்த மலிமா அவர்கள் கேட்குறாங்க. அமைதியை நிலைநாட்ட வந்த நபர்கள், அமைதினா என்னன்னே தெரியாத நபர்கள் வந்து அமைதியை நிலைநாட்ட வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. We know very well where the US says we are going in to install peace. That place will never know peace as long as America has visited that place. So we don't want ICC's hypocrisy to apply here in our country. President Putin is welcomed. We know our friends. We know the people who liberated us. We know the people who supported us. In Kutokonaval, the weapons that were used in Kutokonaval that led to the liberation of South Africa were coming from Russia. இங்க எங்களுடைய நாட்டை அடிமைப்படுத்தி எங்களுடைய குருதியில் வாழக்கூடிய இந்த மாதிரியான அரசியல் வியாதிகளுக்கும் ஆதிக்க சக்திகளுக்கும் அமைதினா என்னன்னு தெரியுமா? அவங்க வந்து எங்க நாட்டில் எப்படி அமைதியை நிலைநாட்டுவார்கள் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் கண்டிப்பா மேற்குலக நாடுகளால கொடுக்க முடியாது. சரி, மலிமா அவர்கள் தான் இப்படி பேசியிருக்காங்கன்னா, அடுத்ததா கோங்கோ நாட்டினுடைய பிரசிடென்ட் அவர்கள் தான். நான் சொன்னேன், கோங்கோ நாட்டு பிரசிடென்ட்டும் மேக்ரோன் அவர்களும், பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் அவர்களும் ஒரு ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்காங்க. கோங்கோ நாட்டு பிரசிடென்ட் ஒரு பக்கமாக நின்று லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நின்றுட்டு சொல்கிறார், ஆப்பிரிக்க நாட்டு மக்களினுடைய அந்த நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் மாற்றுங்க. அடிமைத்துவமாக ஆப்பிரிக்க நாட்டு மக்களை பற்றி பேசுவதும் பார்ப்பதும் மேற்குலக நாடுகள் நிப்பாட்டணும். அப்படி நிப்பாட்டலைன்னா கண்டிப்பாக இந்த உறவு ஸ்மூத்தாக இருக்காது அப்படின்னு சொல்ல பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வேர்க்குது. அப்படி வேர்க்கும் போது பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் அவர்கள் கோங்கோ நாட்டு பிரசிடென்ட்டை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறார். அப்படி இப்படி சொல்கிறார். ஆனால் கோங்கோ நாட்டு பிரசிடென்ட் மறுபடியும் பேச்சை வளர்க்கிறார். அப்படி வளர்க்கும் போது மேக்ரோன் அவர்கள் சொல்கிறாங்க, ஐயா கோங்கோ நாட்டு பிரசிடென்ட் அவர்களே, நான் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். நீங்கள் ஏதோ ஜேர்னலிஸ்ட் பேசிட்டாருன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட் பேசுறது அப்படிங்கிறது பிரான்ஸ் பேசினதா இல்லாட்டி பிரான்சினுடைய அரசாங்கம் பேசியதா எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால நாங்கள் அதுக்கான மன்னிப்பெல்லாம் கோர அந்த ஜேர்னலிஸ்ட்டை சொல்கிறோன்னு சொல்லும்போது கோங்கோ நாட்டு பிரசிடென்ட் சொல்கிறாரு, சாரி சார், இதை சொன்னது யாரும் கிடையாது, ஜேர்னலிஸ்ட்லாம் கிடையாது, உங்கள் நாட்டு ஃபாரின் மினிஸ்டர் தான். அந்த வீடியோ இதோ உங்களுக்காக. في طريقة التعاون مع فرنسا وأوروبا، أن تنظروا بشكل مختلف إلى أفريقيا وأن تحترمونا، وليس أن تنظروا إلينا بلهجة أبوية ونحن المخطئين وأنتم. Je voudrais apporter un commentaire au commentaire. أود أن أعلق على التعليق. عندما يطرح صحفي فرنسي سؤالا فهذه ليست فرنسا، لا ينبغي أن نخلط بين الأمور. Non, mais c'est pas une position de la France. Parce qu'il y a pas, il y a plus, il y en a eu. Oui, mais أنا كنت أشير إلى ما قاله لودريان وزير الخارجية. இந்த வீடியோவை நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோல மேக்ரோன் அவர்களுடைய முகம் மாறுவதும், அப்படி மாறின பிறகு அதை கொஞ்சமா அவர் எப்படியாவது ஓவர் கம் பண்ணலைன்னா நம்ம செஞ்ச தவிர எல்லாரும் இப்போ எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் ஆப்பிரிக்க நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாருமே எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற அந்த வியப்பு மேக்ரோன் அவர்களுடைய ஃபேஸ்ல இருந்ததை நம்மளால பார்க்க முடியும். சரிப்பா, இப்போ ரெண்டு பேர் தானே, மூணாவதா ஒருத்தர் களத்துக்கு வராரு. அவங்க தான் நமீபியாவினுடைய பிரசிடென்ட். இதை நேத்தே நம்ம சொன்னோம், ஆனால் இன்னொரு விஷயத்துல இந்த வீடியோவை மட்டும் நீங்க பாத்துருங்களேன். There is in Namibia, for example, the number of Chinese people living here in the meantime is 4 times as much as, for example, the German community. And it's so far, it's not precisely the same what takes place all over the world. There are differences. And what I'm... Mr. Speaker, what is your problem with that? Why does it become a problem? It looks like it's a more European problem than our problem. Yeah. We're so sorry for us. I don't see... Chinese will never come and play around here. As Germans not allowed to do that. Which Germans are doing, by the way. You talk about Chinese. We allow Germans to come offer visas here. Red carpet. Our people are harassed in Germany.
even diplomatic passport holders in Germany. And you come in here, Germans come in here as they want. So why Chinese talk about Germans? How you are treating us there? Chinese don't treat us like that. Diplomatic passport, we will handle our own country. Don't be sorry for us. Absolutely, yeah. Yeah. Every time Westerner comes, it's about Chinese. ஸோ நமீபியாவினுடைய பிரசிடென்ட்டிடம் ஜெர்மனியுடைய ஒரு பொலிட்டிஷியன் கேட்குறாங்க, எப்படி நீங்கள் சீனர்களை அனுமதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நமீபியாவினுடைய பிரசிடென்ட் சொன்ன பதில் ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்க சீனர்கள் மட்டும் வந்து எங்கெங்கே விளையாண்டுட்டு போகிற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களே, ஜெர்மனியர்களும் வராங்க, வந்து விளையாண்டுட்டு போகிறாங்க. ஜெர்மனி வரக்கூடிய ஜெர்மனியர்களுக்கு நாங்கள் ரெட் கார்பெட் போட்டு அவங்களை வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய பிரஜை ஜெர்மனிக்குள்ளே வர முடியுமா? வந்தால் சும்மா விடுவீங்களா? அவங்களை அடிக்கிறீங்க. ஈவன் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் இருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகளாக இருக்கக்கூடிய நபர்களை கூட உள்ளே அனுமதிக்க மாட்டேங்கிங்களே. எந்த வகையில் இது நியாயம்? நீங்கள்லாம் எங்களுக்கு வந்து, அதாவது நீங்கள் எங்கள் நாட்டுக்காக அனுதாபப்படுறீங்களா? நோ நீட், எங்கள் நாட்டுக்கு வேலையை நாங்களே பார்த்துக்கிறோம்டா அப்படின்னு சொல்லி வாயை மூட வைக்கிறாரு இந்த மனுஷன். சரிப்பா, நமீபியாவினுடைய பிரசிடென்ட் தான் அப்படின்னா, அடுத்ததா ஜாம்பியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர். இந்த ஜாம்பியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது கமலா ஹாரிஸ் அவர்கள் நேராக ஆப்பிரிக்க நாடுகளுக்குள்ள வந்து நிற்கிறாங்க. அவங்க இந்த ஜாம்பியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாங்க, ஆப்பிரிக்க நாடுகள் பல நாடுகள் வீழ்ச்சி அடைந்ததற்கு, ஆப்பிரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய பல அரசாங்கங்களை கவிழ்த்த ஒரு நாட்டை சார்ந்தவர்கள் இங்கே வராங்க. அவங்க வந்து நமக்கு லெக்சர் எடுக்கிறாங்க. A country that has toppled so many governments in Africa, that has led so many coups in Africa and other parts of the world, a country that has killed so many of our leaders in Africa and other parts of the world, the killers of Patrice Lumumba, those who toppled Kwame Nkrumah, those who killed Nasser, those who killed Muammar Gaddafi, today are coming to teach us about democracy. A country that has been built on brutal force, on enslavement of other human beings, on the humiliation of Africans, the exploitation of Africans, the plunder of Africa, today is coming to teach us about democracy. If you have no respect for the dignity of others, if you have no respect for the sovereignty of other countries, you cannot claim to be a champion of democracy. அவங்க என்ன செஞ்சாங்க? ஆப்பிரிக்க நாட்டுக்குள்ள பேட்ரிஸ் லூம்பா அப்படிங்கிற கோங்கோ நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரை கொல்றாங்க. அடுத்ததா அவர் இன்னொரு வார்த்தையை சொல்றாரு, மும்மர் கடாஃபி லிபியா அவர்களை கொன்னு குவிச்சிருக்காங்க. நாசர் எகிப்தினுடைய அந்த பிரசிடென்ட்டை கொன்னு இருக்காங்க. குவாமே நிக்ரூமா பிரசிடென்ட் ஆஃப் கானா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை டாப் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய அளவில் அரசியல் சூழ்ச்சிகள் எல்லாமே செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் மீறி ஆப்பிரிக்காவில் பல நேரங்களிலும் பலவிதமான பிரச்சனைகள் வருவதற்கு காரணமாக இருந்தவங்க இன்னைக்கு டெமோக்ரஸியை பற்றி பாடம் நடத்திட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தெரியுமா டெமோக்ரஸினா என்னன்னு? இவங்களுக்கு தெரியுமா டெமோக்ரஸினுடைய வேல்யூ என்னன்னு? இவங்களுக்கு தெரியுமா உண்மையான தலைவர்களுடைய போராட்டம் என்னன்னு அப்படின்னு சொல்ற கேள்வியை ஜாம்பியா அப்படிங்கிற ஒரு குட்டி நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் கேட்குறாங்க. இது கேட்பது எங்க வச்சு தெரியுமா? நேரா சீனால வச்சு ஒரு ஈவெண்ட் நடக்குது. அந்த ஈவெண்ட்ல வச்சு பேசுறாரு இந்த மனுஷன். கமலா ஹாரிஸ் அவர்கள் அங்க நிக்கிறாங்க. எங்க இதே ஜாம்பியா ஆப்பிரிக்க நாட்டுக்குள்ள நிக்கிறாங்க. அப்படி நிற்கும் போது இவர் பேசுறது லைவா டெலிகாஸ்ட் ஆகுது. ஒவ்வொரு வீட்லயும் டெலிகாஸ்ட் ஆகுது. எப்படி இருக்கும்? ஏன்னா நீ வந்து எனக்கு டெமோக்ரஸி பாடம் நடத்துறியா, நீ என்ன செஞ்சிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி 5 தலைவர்களை சொன்னாங்கல்ல. இந்த 5 தலைவர்களுமே முக்கியமான தலைவர்கள். மும்மர் கடாஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் என்ன செஞ்சாரு? எல்லாருக்கும் ஃப்ரீயா எஜுகேஷன் கொடுத்தாரு. அவர் செஞ்ச மாதிரி யாருமே ஆப்பிரிக்க நாடுகளில் செஞ்சிருக்க முடியாது. ஆனால் அவரை மிகப்பெரிய சர்வாதிகாரியாக காண்பித்தார்கள். மிகப்பெரிய அளவில் அவரை அரக்கனாக கொடூரனாக காண்பித்து கொன்றார்கள். அப்படிப்பட்ட நபர் என்னெல்லாம் செஞ்சிருக்கார் அப்படிங்கிறத வேறொரு பிளேலிஸ்டாக போட்டேன்னா, அப்படி ஒரு அரசியல் தலைவர் நமக்கு இல்லாமல் போயிட்டாரே அப்படின்னு சொல்லி ஏங்குவீங்க. சதாம் ஹுசேன் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது இன்னொரு வரலாறு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவர் சொன்ன அந்த பல அரசியல் தலைவர்கள் எல்லாருமே ஆப்பிரிக்க மக்களுக்காக மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய உயிரையும் வாழ்க்கையும் தியாகம் செஞ்சவங்க. சரி, அப்படி இருக்கும்போது ஏன் இவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு கிளம்புது அப்படின்னு சொல்லி நீங்களே கேட்கலாம். எதிர்ப்புலாம் கிளம்பலங்க, எதிர்ப்புலாம் உருவாக்கப்படுது. இன்னைக்கு துருக்கியினுடைய உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க. துருக்கி யாரு? துருக்கி நேட்டோல ஒரு அங்கம். நேட்டோல இருக்கக்கூடிய ஒரு நாடு. அமெரிக்கா எதிர்த்து பேசுவாங்களா? ஆனால் துருக்கி பேசும். துருக்கியினுடைய உள்நாட்டு அமைச்சர் சொல்றாங்க, நாங்கள் எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய PKK அப்படிங்கிற ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு எதிராக போராடிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையில எங்களுக்கு தெரியும் நாங்கள் அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு எதிராக போராடலை, அமெரிக்காவுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு முக்கியமான வார்த்தை தெரியுமா? ஒரு நாட்டில் அமைதியை சீர்குலைப்பதற்கு நேராக அமெரிக்கா செய்கிறது. அங்கே தீவிரவாதம் வந்துருச்சு, அங்கே பலவிதமான மனித உரிமை மீறல் நடக்குது.
நீ செஞ்ச மனித உரிமை மீறலை விடையாப்பா இங்கே மனித உரிமை மீறல் நடந்துற போகுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி, நம்ம நமீபியாவை பார்த்துட்டோம், கொங்கோவை பார்த்துட்டோம், ஜாம்பியாவை பார்த்துட்டோம், அடுத்ததா சவுத் ஆப்பிரிக்காவை பார்க்கணும்ல. சவுத் ஆப்பிரிக்காவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் முக்கியமான ஒரு பெண்மணிங்க. இந்த பெண்மணி பேசுகிறத கேட்டோம்னா அவ்வளவு இம்பேக்ட்னா சாதாரண இம்பேக்ட் கிடையாது. இன்டர்நேஷனல் சட்டம்னு ஒன்று சொல்கிறீங்களாப்பா, இந்த இன்டர்நேஷனல் சட்டம் சில நபர்களுக்கு ஆதரவாகவும் சில நபர்களுக்கு எதிராகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை, ரஷ்யா உக்ரைனை இன்வைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள் உடனடியாக இன்டர்நேஷனல் சட்டத்தை ரஷ்யாவின் மீது புகுத்துகிறது, பொருளாதார தடையை போடுறாங்க. உக்ரைனுக்கு ஒரு நியாயம் பேசக்கூடிய இதே இன்டர்நேஷனல் சமுதாயம், இன்டர்நேஷனல் சட்டம் பாலஸ்தீனியர்களுக்கு என்ன செஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இந்த பாலஸ்தீனத்தை மட்டும் சொல்லலை, இந்த இன்டர்நேஷனல் சட்டமே யார் பாதிப்படைகிறார்கள், யாருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் பாதிப்படைகிறாங்க அதை பொறுத்து தான் இன்வோக் பண்ணுறாங்களே தவிர அப்படி இல்லைனா அதை சீட் பண்ணிடுறாங்க, மக்களை சீட் பண்ணிடுறாங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இன்டர்நேஷனல் சட்டம் மாற்றப்பட வேண்டும். இன்டர்நேஷனல் சட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும். யார் பாதிப்படைந்தாலும் இன்டர்நேஷனல் சட்டம் அப்படிங்கிறது மேலெழும்பி வர வேண்டும். இல்லாமல் இவனுக்கு ஆதரவாக இருக்கவன் பாதிச்சா இந்த இன்டர்நேஷனல் சட்டம், இவனுக்கு ஆதரவானா இன்டர்நேஷனல் சட்டம், இது தேவையில்லாத ஒரு ஆணி, இதை புடிங்கே தீர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. I think this notion of international rules is very comfortable for some people to use when it suits them, but they don't believe in international rules when it doesn't suit them, because they don't apply international rules or law equally in all circumstances. So you can't say because Ukraine has been invaded that suddenly sovereignty is important, but it was never important for Palestine. It's very peculiar. If you believe in international law truly, then wherever sovereignty is infringed, it must apply. And this is the point we've been making, that we use the framework of international law unequally, depending on who is affected. And we are arguing that that must change. And one of the interesting changes that has occurred is the sudden movement, because Russia has invaded Ukraine, that we say, okay, let's not allow the Security Council to just have the veto and let it pass. We take it to the General Assembly. When some of us had been calling for the General Assembly to have a greater say, we never enjoyed support. But suddenly today, see, that's where international law begins to mean nothing. Because for some, we see it as a cheating, and for others, we see it as a benefit. So our argument is let's revise the international multilateral system to ensure that we observe that post-1948 has arrived. ஸோ இந்த அளவுக்கு சவுத் ஆப்பிரிக்காவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, சவுத் ஆப்பிரிக்காவில் பிரிக்ஸ் மாநாட்டுக்குள்ளே புட்டின் அவர்கள் வரப்போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வேற லெவல் செய்தி தான். சரி, சுடான் அப்படிங்கிறது ஏன்பா ரொம்ப பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்குது? வேறு எதுவுமே இல்லைங்க. சுடான் அவங்க இஷ்டத்துக்கு சில விஷயங்கள் செய்ய ஆரம்பித்தாங்க, உள்ள ஒரு பிரச்சனையை வழுக்க வச்சாங்க, முடிஞ்சு 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. சுடான் ஆப்பிரிக்க நாடுகள்லேயே 3வது பெரிய நாடு. சுடானில் அந்த அளவுக்கு 1998 14 க்ரூயிஸ் மிசைல், 1 இல்லை 2 இல்லை, 1998 14 க்ரூயிஸ் மிசைல் வந்து சுடான் நாட்டுக்குள்ளே வந்து விழுகுது. ஏன் தெரியுமா? சுடான் பிரச்சனை இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோமே, சுடான் அமெரிக்கா செஞ்ச சூழ்ச்சி என்னன்னு தெரியுமா? இந்த ஒரு விஷயம் ஒரே விஷயத்தோடு முடிஞ்சு போகலை. இதில் இதே மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் பேச வேண்டியதாக இருக்குது. 1998 14 க்ரூயிஸ் மிசைல் வந்து விழுவது ஒரு ஃபேக்ட்ரிக்கு மேலே. அந்த ஃபேக்ட்ரி தான் கிட்டத்தட்ட ஆப்பிரிக்க நாடுகளுக்கு தேவையான மருந்துகளை உற்பத்தி செஞ்சு கொடுத்த ஃபேக்ட்ரி. அந்த ஃபேக்ட்ரியை அதில் யூஸ் பண்ண கெமிக்கல்ஸை வச்சு ஒசாமா பின் லாடன் கெமிக்கல் வெப்பனை தயாரித்து விட்டார் அப்படின்னு சொல்லி தான் பில் கிளின்டன் அவர்கள் என்ன செய்கிறாங்க, க்ரூயிஸ் மிசைலை இங்கே அனுப்பி விடுறாங்க. அந்த 14 க்ரூயிஸ் மிசைலில் அந்த ஃபேக்ட்ரி சுக்குநூறாக போகுது. கடைசியாக அந்த ஃபேக்ட்ரியில் வந்து எல்லாருமே சோதிச்சு பார்க்குறாங்க, அப்படி ஒரு கெமிக்கல் வெப்பன் இருந்த மாதிரியும் இல்லை, அந்த கெமிக்கல் வெப்பனை வச்சு ஒசாமா பின் லாடன் ஏதாவது செஞ்சானா அப்படிங்கிற அந்த வரலாறும் கிடையாது. அப்படி ஒரு ஃபேக்ட்ரி அழிச்சிட்டிங்களேடா, 50 பில்லியன் தாங்கடா அப்படின்னு சொல்லி அந்த ஃபேக்ட்ரியினுடைய ஓனர் போன 2 வருஷத்துக்கு முன்னாடி வரை வழக்கு தொடர்ந்து அதை கேட்டுகிட்டே இருக்கார். அமெரிக்கா அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் செஞ்சது கரெக்டு தான்யா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஃபேக்ட்ரி அழிச்சதுனால அமெரிக்காவுக்கு என்ன லாபம் நடந்துச்சு? அன்னையிலேருந்து அமெரிக்காவினுடைய கம்பெனிகள் ஆப்பிரிக்கா முழுவதுமாக பரவியது. ஏன்னா இவன் தயாரித்து கொடுத்துருந்த மருந்து இப்போ யாரும் இல்லை, ஃபேக்ட்ரி அழிச்சிட்டாங்க, யார் வந்தாகணும்? வேற ஏதோ ஒரு நாடு அவங்களுக்கு மருந்து கொடுக்கணும்ல. அந்த மருந்தை கொடுப்பதற்காகவே ஆப்பிரிக்க நாட்டு கணக்கில் வட்டி கடன் எழுதி நான் உனக்கு மருந்து தரேன், டேய் நான் தயாரிச்சுட்டு இருந்த மருந்து கம்பெனியை போட்டு தள்ளிட்டடா,
அப்படின்னா நீ எனக்கு ஃப்ரீயாக தரலாம்ல. அதெல்லாம் முடியாது. ஆப்பிரிக்காவுக்கு உதவி செய்வதற்காக நாங்கள் இருக்கிறோம். நீ உதவிலாம் செய்ய வேண்டாம். உதவினா என்ன தெரியுமா? எனக்கு ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி தர்றது கிடையாது உதவி. அந்த சாப்பாடை நானே எப்படி விளைவித்து சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பது தான் சாப்பாடு. நான் விளைவித்து என்னுடைய நாட்டு மக்களுக்கான மருந்தை தயாரித்திருந்த ஃபேக்ட்ரி அழிச்சிட்டு அடுத்ததான் அமெரிக்காவினுடைய ஃபேக்ட்ரியெல்லாம் உள்ளே கொண்டு வந்த பற்றியா? வேற லெவல் ஆட்டம் அமெரிக்கா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த மனிதர் போராடிட்டு இருக்காரு. இன்னும் அதற்கான பதில் யாருக்குமே கிடைக்கல. புட்டின் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே பெருசாக பேசுறது என்ன, புட்டின் அவர்கள் செய்கிறது எல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி, உக்ரைனுக்கு எதிராக அவர் போனது தப்பு அப்படின்னு சொல்லி. ஆனால் புட்டின் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை இருக்குது. ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த மேற்குலக நாடுகள் நம்மிடம் இருந்து அகற்ற பார்க்கிறது. கே அப்படிங்கிறதும் லெஸ்பியன் அப்படிங்கிறதும் இதெல்லாமே எல்ஜிபிடிக்யூ அப்படிங்கிற இந்த கம்யூனிட்டி எல்லாமே மிகப்பெரிய அளவில் இந்த நபர்களால் போற்றப்பட்டு அது நம்முடைய கல்ச்சராக மாறும்போது நம்ம கல்ச்சரே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் பயப்படுறாங்க. ஒரு ஆண் இன்னொரு ஆணை விரும்பலாம் அப்படின்னு சொல்றது ஆபாசமா அபத்தமானு தெரியாது. ஆனால் ஒரு ஆண் இன்னொரு ஆண் மீது கண்டிப்பாக நட்புடன் இருக்கலாம். அந்த ஆண் இன்னொரு ஆண் சகோதரனாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஆண் இன்னொரு ஆணை கல்யாணம் செஞ்சு அவன் கூட செக்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ மேற்குலகத்தினுடைய புதிய ட்ரெண்டு. கே இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம், இப்போ ப்ரமோட் பண்ணுறோம். எல்லா ஊடகங்களும், மேற்கத்திய ஊடகங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ப்ரமோட் பண்ணுறதுக்காகவே தனி ஒரு குரூப் இருக்குது. நம்ம ஊர்லேயும் ஒரு குரூப்பு கிளம்பி இருக்குது இந்த மாதிரி. சார், அது ஹார்மோன் மிஸ்டேக்காக இருந்தால் பிரச்சனையே இல்லை. அது ஹார்மோன். இந்த டிரான்ஸ்ஜெண்டர்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, திருநங்கைகள் திருநம்பிகள் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுடைய உடலில் அது ஹார்மோனாக சுரந்து அவங்களால அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் அது நான் பெண் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லி போயிடலாம். ஆனால் இது அப்படி கிடையாது. இது ஹார்மோனால் ஏற்படக்கூடியது கிடையாது. இதை உருவாக்குறாங்க. அதை உருவாக்கி நம்முடைய சொசைட்டியை அப்படியே ஒன்றுமில்லாமல் சிதைக்க ஆரம்பிக்கிறாங்க. பில்கேட்ஸ் அவர்கள் ரொம்ப நாள் ஆச்சு வார்த்தையெல்லாம் பற்றி பேசுகிறனால இந்த தெய்வ குழந்தையை பற்றி அதிகமாக பேசுகிறது கிடையாது. பில்கேட்ஸ் அவர்களுடைய ஃபண்டு, அதாவது இந்த பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டில் ஒரு பெரிய தொகை ஒரு என்ஜிஓக்கு கொடுக்கப்படுது. ஒரு என்ஜிஓ, அந்த என்ஜிஓக்கு கீழே 120 என்ஜிஓக்கள் இருக்குது. ஒரு என்ஜிஓ கீழே 120 என்ஜிஓக்கள் இருக்குது. 146 நாடுகளில் பறந்து இருக்கக்கூடிய இந்த என்ஜிஓவினுடைய பெயர் IPPF, அதாவது இன்டர்நேஷ்னல் பிளான்ட் பேரண்ட்ஹுட் ஃபெடரேஷன் என்பது தான். இந்த IPPF அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 10 வயசு இருக்கக்கூடிய குழந்தைக்கு செக்ஸ்னா என்ன, அந்த செக்ஸை பற்றிலாம் சொல்லிக் கொடுக்கலாம். கொமர்ஷியலாக செக்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆண் இன்னொரு ஆணை விரும்பலாம், ஒரு பெண் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். இதெல்லாம் ஏஜ் எல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமான வேலைகளை நான் சொல்கிற ஒரு என்ஜிஓ கிடையாது. 120 என்ஜிஓக்கள் என்னென்ன பேரில் இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாது. இதை பற்றிலாம் ஃபேக்ட் செக் பண்ணுங்கடா, இதை பற்றிலாம் சயின்ஸ் பேசுங்கடா, இதை பற்றிலாம் நல்லது பேசுங்கடான்னு சொன்னால் ஒருத்தரும் பேச மாட்டான், பயந்துருவாங்க. நாம் பேசிட்டோம்ல, இது ஒரு கான்ஸ்பிரசின்னு சொல்கிறதுக்கு மட்டும் ஒரு கூட்டம் வரும். ஆனால் உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாஃபியா இயங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய கல்ச்சர், அந்த கல்ச்சரால் ஏற்பட்ட நன்மைகள் இதெல்லாம் நம்முடைய குழந்தைகள் பார்க்காம போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கிறது. இதெல்லாம் வச்சு இன்னொரு காணொலியில் பார்க்கலாம். அது என்ன LGBTQ, இதை யார் ரொம்ப பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உலக அரசியல் என்ன, ஏன் புட்டின் போன்ற மனிதர்கள் இதை எதிர்க்கிறாங்க, வேறொரு பதிவு. நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் விரும்பி கேட்டால் மட்டும்தான் இந்த பதிவு. ஏன்னா நீங்கள் சப்போர்ட் கொடுக்கலன்னா இதெல்லாம் நான் பண்ணி பேசி என்னங்க பிரயோஜனம்? ஸோ உங்களுடைய ஆதரவு இருக்கும்போது கண்டிப்பாக அது என்னால் தொடர முடியும். இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற, ஆப்பிரிக்காவில் தொடங்கி இந்தியாவில் அடுத்த தலைமுறைக்கான பிரச்சனை வர பேசி முடிச்சிட்டேன். ஸோ நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு ஒரு லைக்கை போட்டுருங்க, நல்லா இல்லைன்னா டிஸ்லைக் போட்டுட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் கமெண்ட்ஸாகவே பாராட்டலாம். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.